finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். ஸோ இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலாக தான் இருக்க போது, நோ டவுட் அபவுட் இட். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போற ரிவ்யூ, எஸ் நமீபியா வர்சஸ் ஓமன் மேட்ச் 3 அட் பார்படோஸ். சும்மா வேற லெவல்ல இருந்துச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். அண்ட் என்ன சொல்றதுங்க, அதாவது ஒரு சூப்பர் ஓவர் மேட்ச் பார்ப்போமா அப்படின்னு ஐபிஎல்ல நிறைய மக்கள் கேட்டிருந்தாங்க. பட் ஒரு சூப்பர் ஓவர் மேட்சும் அமையல. ஆனா வேர்ல்டு கப்ல ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்லேயே 3வது மேட்ச்லேயே ஒரு சூப்பர் ஓவரை பார்த்துட்டோம். அண்ட் 2 அசோசியேட் டீம்ஸ், ஆப்வியஸ்லி அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட்ங்க. ஏன்னா அசோசியேட் டீம்ஸ் ரெண்டும் மோது பார்த்தீங்கன்னா 2 டீமுமே வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, எப்படியாவது வின் பண்ணி ஆகணும்டான். ஏன்னா அவங்களுக்கு வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் டீம்ஸ் அவங்க மோது தான். whenever they meet the top teams அங்க கொஞ்சம் அவங்க டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 அசோசியேட் டீம்ஸ் மோது டெஃபினட்டா அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படிதான் இந்த மேட்சும் இருந்துச்சு. ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க நமீபியா அண்ட் 109 தான் ஓமான் அடிச்சாங்க. அதாவது இந்த பார்படோஸ் விக்கெட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ விக்கெட், பயங்கரமான ஸ்லோ விக்கெட் அண்ட் 2 பேஸ்டாவும் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா பேட்ஸ்மேன் நல்லா அடிக்க முடியல. நான் ஏற்கனவே பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், ஐபிஎல் பார்த்துட்டு இந்த T20 வேர்ல்ட் கப் வந்து எல்லாமே ஒரு 230 240 அந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி சில மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. கிடையாது, ஐபிஎல் இஸ் அ டிஃப்ரெண்ட் கெட்டிலுங்க. T20 வேர்ல்ட் கப், அதுவும் ஒரு இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்க சீனே வேற. அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஹையஸ்டா நீங்க 180 190 அந்த மாதிரி பார்க்க முடியும். ஏதாவது சர்டன் விக்கெட்ஸ் லைக் ட்ரினிடாட் பாத்தீங்கன்னா விக்கெட் கொஞ்சம் நல்லா இருக்கும், சென்ட் லூசியா பாத்தீங்கன்னா விக்கெட் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் பார்படோஸ் ஆப்வியஸ்லி பயங்கர ஸ்லோவா இருக்கு. கயானாவும் பார்த்தோம் நம்ம வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் பாப்புவா கினி மேட்ச்ல, அங்கேயும் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. யூஎஸ்ஏல டலாஸ் seem to be a good batting wicket and நியூயார்க் பாத்தீங்கன்னா ரொம்ப 2 பேஸ்டா இருக்கு. இது வரைக்கும் புளோரிடால எந்த மேட்சும் நடக்கல. பட் ஆப்வியஸ்லி புளோரிடா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளாட் ட்ராக்கா தான் இருக்கும் என்னோட ஒரு கருத்து, ஒருத்தர் வந்து பார்க்கலாம். ஸோ எனிவே 109 தான் ஓமான் அடிச்சாங்க. ஒரு ஸ்கிராச்சியான பேட்டிங் எஃபர்ட் தாங்க சொல்ல முடியும். எந்த பிளேயருமே வந்து ஃப்ளூவெண்டா இல்ல, கண்டிஷன்ஸ் ரொம்பவே டஃபாகவும் இருந்தது. அட் த சேம் டைம் வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு நமீபியா போலர்ஸ். புரியுதா உங்களுக்கு? அங்க ட்ரம்பிள் மேன் அப்படின்ற ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் சும்மா வேற லெவல்ல போலிங் போட்டாருங்க. மேட்ச் ஆரம்பிச்சு முதல் 2 பால், அதுவும் ஒரு டிபிக்கலா அந்த லெஃப்ட் ஆர்ம் போலர்ஸ் இந்த ஸ்டார்க்லாம் போடுவார் பாத்தீங்களா, பால் அப்படி வலிச்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்து எல்பிடபிள்யூ ஆக்குவாரு, அதே மாதிரியே சூப்பரா போட்டாரு. ஸோ 2 for 0 எண்ட் ஆஃப் த டே. ஓமன் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது அப்பவே தேவர் அண்டர் பிரஷர். அவங்க ரிவ்யூ வேஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த டைம்லயே. அண்ட் அதுக்கப்புறம் அப்படி இப்படி தடுமாறி அப்படி இப்படி ஒரு 109 தான் அடிக்க முடிஞ்சது அவங்களால. எப்படி நம்ம ட்ரம்பிள் மேன் சூப்பரா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரோ அதே மாதிரி கேப்டன் எராஸ்மஸ் சூப்பரா போட்டு ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் அட் த சேம் டைம் டேவிட் வீசா த வெட்டரன், அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் விளையாடி இருக்காரு, நமீபியாவுக்கும் நிறைய விளையாடிட்டு இருக்காரு ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். டேவிட் வீசா பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்பெல், 4 overs 28 runs கொடுத்து 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ரொம்ப குரூஷியலான எஃபர்ட் அது. நாட் ஒன்லி இன் போலிங், பேட்டிங்லயும் கலக்குனாரு, சூப்பர் ஓவர்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ ஒரு ஆல்ரவுண்ட் எஃபர்ட். கண்டிப்பா மேன் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா டேவிட் வீசே தான் வந்து டிசர்வ் டு கெட் தட், அதுல நோ டவுட் அபவுட் இட். அண்ட் இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது ஆக்சுவலா ஓரளவுக்கு டீசெண்டா தாங்க போயிட்டு இருந்தாங்க நமீபியா. புரியுதா உங்களுக்கு? ஃப்ரைலிங் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு, 48 or something ரன் பால் கேம் தான். ஏன்னா டார்கெட் என்னவோ 110 தான் வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜ்ல நான் பார்த்தேன் லைக் தேவர் 86 for 3. புரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட் ஒரு 18 ரன் என்னவோ தான் தேவைப்பட்டுச்சு, ஒரு ஈவன் 15 ரன் என்னவோ தான் தேவைப்பட்டுச்சு ஒரு 18 பாலுக்கு. ரன் பால் கேம்ங்க, 30 சிங்கிள் எடுத்திருந்தாலே வின் பண்ணிருக்கலாம். திடீர்னு தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பேட்ஸ்மேனும், ஏனே தெரியல. தூக்கி கையில கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்ச. சரி, அப்படி இருந்தாலும் இந்த மேட்ச் எப்படிடா நமீபியா தோக்க முடியும்னு பார்த்தா கடைசி ஓவருக்கும் கொண்டு வந்தாங்க 5 runsன்னு. அப்புறம் மேரா கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போலிங் போட்டாரு. ஆக்சுவலா ஓமன்ல ஸ்லோவா தூக்கி ஒரு மாதிரி நல்ல லைன் அண்ட் லென்த்ல போட்டாரு. அந்த அளவுக்கு லூஸ் பால்ஸ் எதுவுமே கொடுக்கல, பேஸும் பெருசா கொடுக்கல. ஃபர்ஸ்ட் பாலே ஃப்ரைலிங், செட் ஆன ஃப்ரைலிங் வந்து பாத்தீங்கன்னா போல்ட் ஆனாரு. அதுக்கப்புறம் டாட் பால்ஸ், அப்புறம் 2 runs, அப்புறம் லாஸ்ட் 1 ball 2 runs இருந்ததா. அந்த டைம்ல ஓமானுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த பேட்ஸ்மேன் பீட்டன் ஆயிட்டாரு. 1 ball 2 runs இருக்கும்போது பேட்ஸ்மேன் பீட்டன் ஆயிட்டாரு. கீப்பர் வந்து பாத்தீங்கன்னா அதை கேதர் பண்ணல. கேதர் பண்ணியிருந்தா இன்னைக்கு 1 run வித்தியாசத்துல மேட்ச் வின்னு ஓமன். கையில இருந்ததை கோட்டை விட்டாங்க. சரி, அவரு அப்படி விட்டாரு, கேதர் பண்ணதை விட்டவனே சரி சிங்கிள் ஓடினாங்களா, அப்போ இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் அந்த கீப்பர் கிடைச்சது ரன் அவுட் பண்றதுக்கு, அதையும் விட்டாரு. ஸோ கொஞ்சம் அந்த என்ன சொல்றது இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிளியரா காமிக்குதுங்க. நம்ம பாப்புவா கினியும் பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க போலிங்ல, பட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சாங்க. இங்க ஓமான் ரொம்பவே காமிச்சாங்க. அதே மாதிரி நமீபியாவும் பாத்தீங்கன்னா கையில இருந்த மேட்சை கிட்டத்தட்ட 15 runs to win of 18 balls பாருங்க. அவங்க பேட்டிங்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கிறதும், கனடா வந்து ஓமன் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கிறதும், என்ன மாத்தி அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ டை ஆயிடுச்சு ஒரு வழியா. ஓகேப்பா, டை ஆயிடுச்சு. சின்ஸ் நமீபியா சேஸ் பண்ணதுனால சூப்பர் ஓவர்ல எந்த டீம் சேஸ் பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளாடணும் சூப்பர் ஓவர்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இறங்கினாங்க.
இறங்கி 21 ரன், இதற்கும் சூப்பர் ஓவர்ல இவ்வளவு ரன்ஸ் அடிச்சதே கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி வேர்ல்டு கப்லயும் சரி. ஸோ 21 ரன்ஸ் இன் 1 ஓவர். டேவிட் வீசாவும் எராஸ்மஸ் கேப்டனும் தான் இறங்கினாங்க. பிலால் கான் போட்டார் ஆக்சுவலா இந்த ஓவர், இந்த சூப்பர் ஓவர்ல. ஃபர்ஸ்ட் பால் 4, 6, அப்புறம் ஒரு 2, 1 அவரோட பார்ட்டை முடிச்சிட்டாரு வேஸே. அண்ட் எராஸ்மஸ் சூப்பரா என்ன பண்ணாருன்னா லாஸ்ட் 2 பால் அப்படி ஸ்வீப்ல ஒரு 4 அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல அப்படி ஓபன் ஃபேஸ் பண்ணி அப்படி ஒரு 4 அடிச்சிட்டாரு. 22 டார்கெட். ஆப்வியஸ்லி கிளியரா தெரிஞ்சது ஓமான் அடிக்கிறது கஷ்டம், அதுவும் இந்த மாதிரி ஸ்லோ பிட்ச்ல. பிலால் கான் ஆக்சுவலா அந்த ஓவர்ல ரொம்ப போரா போட்டார், ஃபுல் டாஸ் எல்லாம் போட்டாரு, கொஞ்சம் பார்த்து போட்டிருக்கணும். பட் அந்த 22 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமீபியா செம கான்பிடண்டா இருந்தாங்க. அது டேவிட் வீசே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் வந்து போட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் சூப்பரா போட்டாரு. அண்ட் 3வது பால் விக்கெட்டை எடுத்துட்டாரு, குஷின்ற ஒரு விக்கெட் எடுத்தாரு. 2வது பால் டாட் பால் எடுத்தாரு. அந்த விக்கெட் எடுக்கும் போதே அவங்க வின்னு புரியுதா உங்களுக்கு. 3 balls 20 runs. ஸோ லாஸ்ட் பால்ல மட்டும் தான் 6 விட்டாரு. பட் எனிவே ஓமனால 10 runs தான் அடிக்க முடிஞ்சது. அண்ட் நமீபியா இம்பார்ட்டன்ட் 2 points எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ லாட் ஆஃப் டிராமா. ஸோ வேர்ல்ட் கப் ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஓவர் அண்ட் இந்த மாதிரி டிராமாலாம் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா இந்த வேர்ல்ட் கப் களை கட்டுது. ஆப்வியஸ்லி இந்த டைமிங் டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஏன்னா நம்ம யூஎஸ்ஏ வெஸ்ட் இண்டீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 12 hours 10 hours கேப் இருக்கும், புரியுதா உங்களுக்கு. ஸோ அதனால வந்து சில மேட்சஸ் மார்னிங் 6 o'clock இருக்கும். டெஃபினட்டா ஏஞ்சி பாக்குறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். மேபி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கலனாலும் செகண்ட் ஆஃப் பார்க்க முடியும். அண்ட் 2வது மேட்ச் பாத்தீங்கன்னா நைட் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஐபிஎல் டைமிங்ஸ் தான். ஐ திங்க் அந்த மேட்சஸ்லாம் மக்கள்னால பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு மேட்ச் ரொம்ப ரொம்ப க்ரூஷலா இருக்க போகுது பிட்வீன் ஸ்ரீலங்கா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. பொறுத்து வந்து பார்க்கலாம். லெட்ஸ் ஹோப் தேர் வில் பி a thriller of a match அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.